ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. கடந்த ஆண்டு 94.30, இந்த ஆண்டு 94.56 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த தேர்வு முடிவுகள், தேர்ச்சி சதவிகிதங்கள், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிச்சயமா வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது. தேர்ச்சி சதவீதம் முதல்ல நம்ம இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னணியில் உழைத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு கூடயே இருந்து எத்தனையோ பெற்றோர்கள் இவங்க கூடயே இருந்திருப்பாங்க, இந்த தேர்வுக்காக எத்தனையோ நாள் கூடயே இருந்திருப்பாங்க. அந்த பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குறோம். இதில் முதல்ல நம்ம இந்த வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டு கூட்டிகிட்டே வருது. அது நல்ல செய்தி தான். ஏன் அப்படின்னா அதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெற்றி சதவீதம் கூட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு கல்வியாண்டு தொடக்கத்திலேயே ஒரு இலக்கு வச்சுருவாங்க. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இதுக்காக பெரிய முயற்சி எடுப்பாங்க. அதாவது ஜூன் மாதம் பள்ளி தொடங்கின உடனேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த ஆண்டை விட அதிகமாக எடுக்கணும், இப்போ 97 இருந்தால் இந்த வருஷம் 100% நோக்கி நகரணும் அப்படிங்கிறத ஜூன் மாதமே எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு காலாண்டு தேர்வு வரும்பொழுது, அரையாண்டு தேர்வு வரும்போது இதுக்கான ஆய்வு நடக்கும். அந்த அடிப்படையில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டு தேர்வு 6% கூட வந்திருக்கிறது நல்ல செய்தி. இது இன்னும் ஒவ்வொரு இலக்காக மாறி அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிட்டே போகுது. 94.56 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா அரசு பள்ளி அதுல முழு சதவிகிதத்தோட தேர்ச்சி அடைஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 397 இருக்கு. இது கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த 100% அப்படிங்கிறது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, மாணவர்கள் எண்ணிக்கை வச்சு பார்க்கணும். 100% எடுக்கிற இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் 600 மாணவர்கள் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே 100% ஒரே ஒரு மாணவர் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பிரச்சனை ஆகிடும். ஆனால் ஒரு பள்ளியில் வெறும் 35 மாணவர்கள் 50 பேர் தான் எழுதுறாங்க. அங்கே 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 100% அப்படிங்கிறது ஒரு மாயை தான். அதை வச்சு நம்ம ஒரு பள்ளியை முடிவு பண்ண முடியாது. நிறைய எண்ணிக்கையில் எழுதுகிற பள்ளி பாஸ் பண்ணல. 600 மாணவர்கள் எழுதுறாங்க +2ல். அதில் 598 பேர் பாஸ் பண்ண வச்சுறாங்க. இங்கே வெறும் 30 பேர் எழுதி 30 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 100% ஆகிடும். ஸோ 100% நோக்கி நகர்த்துறோம். இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவரால் வர முடியல, ஒரு மாணவர் அன்றைக்கி தேர்ச்சிக்கு அன்றைக்கி பார்த்து அவங்க நல்லா படிக்கிற மாணவர் அன்றைக்கி ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க, ஏதாவது உடல்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால. அதை வச்சு நம்ம ஒரு 100%ங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. 99 எடுத்தாலே நல்லது தான். அதனால் 100% எடுத்திருக்காங்க. எல்லோரும் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் 1-2 பேர் அதில் தேர்ச்சி பெறலைனாலும் அதை பற்றி நம்ம அந்த பள்ளியை குறைச்சி இடப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடையது. குறைஞ்சாலும் பரவாயில்ல. 99 எடுத்திருக்காங்க. ஒரு மாணவர் ஏதோ ஒரு காரணத்தினால தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம். அதை நம்ம பெருசாக அவங்களை குறை சொல்ல தேவையில்லை. தொடர்ந்து பேசலாம் சார். மனநல மருத்துவர் ஆலோசகர் திருமிகு தென்றல் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம், இவ்வளோ நேரமாக மாணவர்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி மாணவர்கள் தேர்வு அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த 99 மார்க் வாங்கிட்டா அந்த ஒரு மார்க்கை விட்டுட்டா கூட மாணவர்கள் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 94.56 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த மீதம் இருக்க 6 விழுக்காட்டினர் இருக்காங்க இல்லையா, நம்ம அவங்கள பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அவங்க இந்த தேர்வு முடிவுகளை எப்படி எதிர்கொள்ளணும், என்ன செய்யணும் இந்த நேரத்தில்? அது மனநல ஆலோசகராக உங்களுடைய ஆலோசகர் தேவை. முதல்ல தேர்ச்சி பெற்ற எல்லா மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்கள். சார் சொன்னது போல் அவங்களுக்காக உழைச்ச டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம முக்கியமாக இந்த பாஸ் பண்ணவங்கள விட்டுட்டோம். இந்த பாஸ் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் முக்கியமாக பார்க்குறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இதை தேர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது வெற்றி தோல்வி கிடையாது. ஒரு தேர்வை எழுதி அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று முன்னாடி போயிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, அந்த தேர்வு உங்களோட ஸ்கில்ஸை ஓகேவா இல்லையான்னு சொல்கிறது மட்டும்தான் அதோட வேலை. இது ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிற கட்டமைப்பிலேருந்து பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவியர்களும் வெளியே வரணும். முதல்ல அப்படி வெளியே வந்தால் தான் அந்த பாஸ் ஆகாதவங்க அந்த கில்ட்லேருந்தும் டிசப்பாயின்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ண முடியும். நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை அப்படிங்கும்போது நான் டிசப்பாயிண்ட் ஆகிறேன். டிசப்பாயின்மெண்ட் இஸ் ஓகே. ஆனால் என் பெற்றோர்கள் இதுக்காக உழைச்சிருக்காங்க, இல்லை எனக்காக கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, என்னோட டீச்சர்ஸ் எனக்காக கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் நான் தோக்கடிச்சிட்டேன். ஸோ வெற்றி தோல்வியிலேருந்து வெளியே வரணும். அந்த கில்ட், நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மனநிலையிலேருந்து வெளியே இதை வெறும் ஒரு தேர்ச்சியாக மட்டுமே பார்க்குறது மிக 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 அவசியம் மாணவர்களுக்கு இன்றைக்கி. ஸோ அந்த வெற்றி தோல்வியிலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க. இது ஒரு தேர்வு மட்டும்தான். இது இல்லைன்னா அடுத்த தேர்வு. இவர் திரு தாமு அவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்னன்னா,
இந்த 12 வருஷம் நம்ம படித்தது நம்மளோட வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துதலில் தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த ஒரு நாள் எழுதின எக்ஸாம் இல்லை வந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிவாகிறது இல்லை. ஸோ டிசப்பாயின்மெண்ட் அண்ட் கில்ட்டை தனித்தனியாக அட்ரெஸ் பண்ணுங்கள். டிசப்பாயின்மெண்ட் இருந்தால் பரவாயில்ல, கில்ட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்க வேணாம். இது நீங்கள் செஞ்ச தப்பு கிடையாது, இது வெறும் ஒரு தேர்ச்சி, அவ்வளோதான். மேம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஐஆர்எஸ் நந்தகுமார் அவர்கள்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சார், இப்போ 54.56 விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதமாக இருக்குது இந்த ஆண்டு. நீங்கள் இந்த தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னும் 6 விழுக்காட்டினரை பற்றி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? கட்டாயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் தான். இந்த குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ்னு வரப்ப அவங்களுக்கு தேவையான மார்க்குக்கு எங்க அட்மிஷன் வேணுமோ அதை கிடைச்சிருது. ஏன்னா காலேஜ்ல நிறைய அட்மிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால வந்து யாருக்குமே அட்மிஷன் கிடைக்காம இருக்குது. ஏதாவது ஒரு காலேஜில் கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் பார்ப்பேன் நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல வறண்ட அட்மிஷனுக்காக நிறைய பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப நேரம் நின்றுப்பான், அந்த பொண்ணு ரொம்ப நேரம் இருந்திருக்கும், அவங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% அப்படின்றது ஒரு ஆர்டிபிஷியல். எல்லா சிஸ்டம்லயும் 100க்கு 100 அப்படின்றது ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சிஸ்டம். அது இந்த பர்சன்டேஜ் இதுக்கு மேல மேக்ஸிமம் ஏன்னா 94 அப்படின்றது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். 94.56% அப்படின்றது வண்டர்ஃபுல். எப்பவுமே இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோல தான் திரும்ப வருவோம் நம்ம. ஏன்னா இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோல கேர்ள்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க, அவங்க 4 ஃப்ரேம்ஸ்குள்ள கான்பிடென்டா இருக்கிறாங்க. பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரேமே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமா இருக்கிறாங்க, ஃபோக்கஸ்டா இல்லை. ஸோ அதனால பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸ்ல என்ன கேட்கறாங்களோ அதுல கான்பிடென்டா இருக்கு. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இல்லைனாலும் அடிச்சு விடுறதுல பாய்ஸோட கான்பிடன்ஸ் அந்த சைட்ல. ஸோ அதனால பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாவே கேர்ள்ஸோட ஃப்ரேம் ஒர்க்கும் பாய்ஸோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பாய்ஸோட பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கா நிறைய அவுட்வர்ட் ஓரியன்டேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எழுதி பாத்துக்கிறாங்க, மார்க் எப்படி வரும், டீச்சர் கிட்ட இன்டராக்ட் பண்றாங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்துருக்கேன், நிறைய டீச்சர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்ட் பண்றதுல ஃப்ரெண்ட்ஸோட அவங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் தவிர்த்து மத்ததெல்லாம் பேசுவான். சப்ஜெக்ட் பேச மாட்டான், ஏன்னா சப்ஜெக்ட் வந்து அவனுக்கு போர் அடிக்குது. அதை தவிர்த்து சினிமா பேசுவான், சாங் பேசுவான், லவ் பேசுவான், இல்ல இன்ஸ்டா ரீல் பேசுவான், இதெல்லாம் பேசுவான். ஏன்னா அவங்களுக்கு அந்த இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குரூப்ல ஏன்னா எல்லாருமே குரூப் ஓரியன்டேஷன் தான் இருக்கு. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவலா இருக்காங்க. பட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஓரியன்டேஷன் இருக்கும். அந்த குரூப் ஓரியன்டேஷன்ல எவனாவது ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கிருப்பான் பாருங்க. இப்ப அந்த நல்ல மார்க் வாங்கினவன் மார்க் கம்மியா வாங்கினவன் இப்ப 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க, டே மச்சி நான் அந்த காலேஜ்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, மத்தவனுங்க எல்லாம் சேர்ந்து அதே காலேஜ்ல சேரணும் அப்படின்னு வரப்பதான் மத்தவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அது பேரண்ட்ஸ்க்கும். ஸோ அதனால ரிசல்ட் வரப்ப இந்த ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 94.56 அப்படின்றது எக்ஸலண்ட் ரிசல்ட். பாய்ஸ் கேர்ள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்டிபிஷியல், அது வந்து ஒரு நேச்சுரல் பர்சன்டேஜ் ஆக்சுவலா. அண்ட் ஈவன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 397 ஸ்கூல்ஸ் வந்து 100% வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்கூலுக்கு 100 பேர் போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 40,000 பசங்க கம்பேரிட்டிவா எய்டட் ஸ்கூலும் சரி பிரைவேட் ஸ்கூலும் சரி பர்சன்டேஜ் ஒன்றும் பெருசா டீவியன்ஸ் இல்லை. அது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இருக்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், எய்டட் ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்காங்க. ப்ரிடாமினென்ட்டா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ்ல இந்த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் பெர்சன்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெர்சன்டேஜ். ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் இருக்கு. இப்போ எய்டட் ஸ்கூல்லயும் சரி அதே மாதிரிதான். அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இதோட நிறுத்தாம அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணும், இந்த +2 முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ், காலேஜ் போகணுன்ற அவசியம் இல்ல, பாலிடெக்னிக் போலாம், ஐடிஐ போலாம், இந்த மாதிரி. அண்ட் +2 முடிச்சாலும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.